வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரவா பொங்கல். ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சுரேகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1 கிளாஸ், ரவை 2 கிளாஸ், எண்ணெய் 7 டேபிள் ஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி சின்னதாக நறுக்குனது 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 5 கிளாஸ் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15. ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அதை 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்தோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டோன்னே 2 கிளாஸ் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வறுக்கும் போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். அப்போ ரவை நல்லா வாசனையாக வறுப்படும். ரவை நல்லா வறுப்பட்டோன்னே ரவையை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவை பொங்கல் செய்வதற்கான இன்க்ரீடியண்ட் மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனோன்னு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சோன்னு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னு 2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பொரிஞ்சோன்னே ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை பொங்கலை பொறுத்த வரைக்கும் வாட்டர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் இருக்கும். ஸோ நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பும் தண்ணியும் சேர்த்து மொத்தம் 4 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொங்கலுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம ரவையை ஆட் பண்ணணும். ஒரு கையில் ரவையை ஆட் பண்ணணும், இன்னொரு கையில் கரண்டியால் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் நம்மளுக்கு பொங்கல் கிடைக்கும். ரவை நல்லா வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா வற்றணுன்னு
நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 3 minutes கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவு ரவை பொங்கல் 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். சுவையான எம்மியான ரவை பொங்கல் ரெடி. நண்பர்களே, இந்த ரவை பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இது எங்கள் அம்மா செஞ்சது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க கைப்பக்குவம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நண்பர்களே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரவை பொங்கலுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரவை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு சுரேகா சமையல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சுரேகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.